வணக்க நண்பர்களே! ஆசிய கோப்பை 2025ல இந்த மாரி மேட்ச் இந்த வருஷம் நம்ம இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. அந்த மாரி ஒரு டெர்ரிஃபிக் மேட்ச் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். வெறித்தனமா இருந்தது ஒவ்வொரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸும். எஸ்பெஷலி இந்தியாவோட அதிரடியான பேட்டிங் அபிஷேக் சர்மா அண்ட் திலக் வர்மா, சஞ்சு சாம்சன் இவங்களோட அதிரடியால பார்த்தீங்கன்னா 202 ரன் அடிச்சாங்க. இந்த 202 ரன்ன ஈஸியா சேஸ் பண்ண முடியாதுன்னு நம்மலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, நம்மளோட நிஷங்கா போட்டு மரண அடி காட்டிட்டாப்புல. இந்தியாவோட பவுலர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரின்னு பிரிச்சு கடைசியில 202யும் பார்த்தீங்கன்னா, அழகா பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் பண்ணாங்க. கடைசி வரைக்கும் போராடி ஈக்குவல் பண்ணாங்க. ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான். ஆனா ஈக்குவல் பண்ணுனாங்கன்னே சொல்லணும். இப்படிப்பட்ட சூழல்ல கடைசியில சூப்பர் ஓவர்ல இந்தியா கிட்ட அவங்க தோல்விய தழுவியிருக்காங்க. இந்த மேட்ச்ல என்ன நடந்தது? ஏது நடந்தது? எல்லாமே தெளிவா பார்த்துரலாம் ஃபிரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும், ஆதரவையும் கொஞ்சம் குடுத்தீங்கன்னா, கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. வாங்க தெளிவா வீடியோக்குள்ள போயிரலாம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான். ஏன்னா, இந்தியா ஃபைனல் போயிட்டாங்க. இலங்கை பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த டோர்னமெண்ட்ட விட்டு வெளியே போயிட்டாங்க. இது கடைசி மேட்ச் சூப்பர் ஃபோரோட கடைசி மேட்ச். இந்த மேட்ச் நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டா தான் இருந்தது. ஆரம்பத்தில் டாஸ் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இலங்கை டாஸ் பண்ணி நாங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்றோம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. இந்தியா பேட் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பிட்ச்ல பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விக்கெட்டா இருந்தாலும் சரி, ஸ்லோ விக்கெட்டா இருந்தாலும் சரி, பவுலிங் விக்கெட்டா இருந்தாலும் சரி, நான் ஒரு சரவெடி காட்டுவேன்ட்டு காட்டினாரு நம்ம தலைவன் அபிஷேக் சர்மா. அவரு பார்த்தீங்கன்னா, இந்த சீரிஸ் ஃபுல்லாவே மரணடி எந்த டீம், எந்த பவுலர் யாரா இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன்ட்டு ஒரு மரணடி காமிச்சாரு. அதே மாரி தான் இந்த மேட்ச்லயும் ஸ்ரீலங்கா பவுலர்கள போட்டு பிரின்னு மனுஷன் பிரிச்சாரு. கில் பொறுத்தவரைக்கும் ஒரு அன்பார்ச்சுனிட்டியா பார்த்தீங்கன்னா, தேவையில்லாம அது நல்லா அடிச்ச ஷாட் தான். இருந்தாலும் விக்கெட்ட விட்டாரு. பிளஸ் இருந்தாலும் அதுக்கப்புறம் இவரோட நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண சூரியகுமார் பார்த்தீங்கன்னா, இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே ஒரு ஃபெயிலியர் ரிசல்ட்ட தான் நமக்கு குடுத்துட்டு இருக்காரு. அவர்ட்டருந்து அந்த ஃபார்ம் அவுட் இன்னமும் பார்த்தீங்கன்னா, தீரவே இல்ல. இன்னமும் அந்த ஃபார்ம் அவுட்ல தான் இருக்காரு. இந்த சீரிஸ்ல அவர் எப்படி இந்த ஃபார்முக்கு வரப்போறாரு? இவரோட ஃபார்ம் பாகிஸ்தானுக்கு எதிரா என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுக்க போகுதுங்கிறத பொறுத்து பார்ப்போம். பிளஸ் இந்திய அணி அபிஷேக் சர்மா அவுட் ஆனாலும் அபிஷேக் சர்மா ஒரு கட்டத்துல அவுட் ஆயிட்டாரு. பிளஸ் அவுட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இந்திய அணி எப்படி இத எடுத்துட்டு போக போறாங்க? ஏன்னா, இந்த சீரிஸ் ஃபுல்லாவே அபிஷேக் சர்மா அவுட் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப தடுமாறி இருக்காங்க பேட்டிங்ல இந்திய அணி. ஆனா இந்த மேட்ச்ல அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடந்தது. சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, அபிஷேக் சர்மா விக்கெட்ட விட்டாலும் நாங்க ஸ்கோர எடுத்துட்டு போறோம்ன்ட்டு எடுத்துட்டு போக ஆரம்பிச்சாங்க. 10 ஓவருக்கு 100 ரன் வந்தது. அடுத்த 5 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 160 ரன் வந்தது. பிளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20 ஓவர்ல 202 ரன் அடிச்சாங்க. அபிஷேக் சர்மா, திலக் வர்மா ஒரு அருமையான பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. பிளஸ் அக்ஷர் பட்டேல் நானும் ஒரு டீசென்ட்டான ரன்ஸ் அடிப்பேன்ட்டு அவரும் பார்த்தீங்கன்னா கடைசில ஒரு ஸ்கோர அடிச்சாரு. இந்த மாரி மிடில் ஆர்டர் பிரச்சனைலாம் இருந்தது. மிடில் ஆர்டர்ல ஒரு சோதனை நடத்துனாங்க இன்னைக்கு இந்திய அணி. இருந்தாலும் அந்த சோதனைய பார்த்தீங்கன்னா, சரியா செஞ்சிருக்காங்கன்னே சொல்லலாம். விக்கெட் நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்னால அடிச்சுட்டாங்களோ என்னமோ எனக்கு தோணுது. பிளஸ் பொறுத்திருந்து பார்ப்போம். பிளஸ் சரியான நல்ல ஒரு டார்கெட்ட இலங்கை அணிக்கு குடுத்தாங்க. 202 ரன். இந்த 202 ரன்ன எப்படி அடிக்க போறாங்க இலங்கைன்னு நெனச்சிட்டு இருப்பீங்க. இந்த மேட்ச் ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் தானே. ஒரு பிரஷரே இல்லாத மேட்ச். எப்படி வேணுமோ அடிக்கலாம் அப்டின்ட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க இலங்கை அணிய பொறுத்தவரைக்கும். மென்டிஸோட விக்கெட்ட ஸ்டார்ட்டிங்ல ஓவர்ல இழந்தாலும் பிளஸ் அதுக்கப்புறம் இந்திய அணியால பார்த்தீங்கன்னா, இலங்கையோட விக்கெட் எடுக்க ரொம்ப தடுமாறுனாங்க. பெரார பார்த்தீங்கன்னா, அவரு போட்டு அடி அடிக்க எஸ்பெஷலி அவருக்கு சப்போர்ட்டா நிசங்கா இவங்க 2 பேத்தோட பார்ட்னர்ஷிப்பும் உடைக்கிறதுக்கே இந்திய அணி ரொம்ப தடுமாற ஆரம்பிச்சாங்க. பெராரா விக்கெட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துல எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவோட பேட்டிங் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நிசங்கா தனியாளா நின்னு கேம நான் எடுத்துட்டு போறேன்ன்னு எடுத்துட்டு போக ஆரம்பிச்சாரு. இப்படி ஒரு கட்டத்துல ஒரு அருமையான 100 பதிவு பண்ணாரு நிசங்காவ பொறுத்தவரைக்கும். இந்த ஒரு ஆசிய கோப்பை 2025ல அவர் மொத 100 பதிவு பண்ணியிருக்காரு. இது யாரும் 100 அடிக்கல இந்த வருஷம் ஆசிய கோப்பையில. இவரு தான் மொத 100 பதிவு பண்ணியிருக்காரு. ஓகே. 100 பதிவு பண்ணிட்டாரு. கடைசி ஓவருக்கு 12 ரன் தேவையா? நிசங்க கிரீஸ்ல இருக்காப்ல. அவரு பாலே பார்த்தீங்கன்னா அடிப்பாரு, இழுத்து அடிப்பாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அது கேட்ச் ஆகி அவர் விக்கெட் லூஸ் பண்ணுவாரு. பிளஸ் அந்த மூவ்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு கிடைச்ச கீ மூவ்மெண்ட்னே சொல்லும். இல்லன்னா அந்த 12 ரன்லாம் ஈஸியா அடிச்சுட்டு போயிருவாங்க. நல்லா பேட்டிங் நிசங்கா இன்ஃபார்ம் பேட்டர் உள்ள இருக்காரு. 100 அடிச்ச பேட்டர் உள்ள வச்சுக்கிட்டு எப்படியா இந்தியா 12 ரன் டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஃபர்ஸ்ட் பாலே ஹர்ஷித் ராணாவோட ஓவர்ல நிசங்கா விக்கெட்ட லூஸ் பண்ணுவாரு. பிளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேம ஃபுல்லா ஹர்ஷித் ராணா கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவாரு. கடைசி 2 பாலுக்கு 7 ரன் தேவை அப்படிங்கிற மாரி இருந்தது. கடைசி 5வது பால்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பவுண்டரி கிளியர் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் கடைசி பாலுக்கு 3 ரன் அடிச்சா ஸ்ரீலங்கா வெற்றியா? அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தபோது, கடைசி இழுத்து அடிப்பாங்க. 2 ரன் ஓடுவாங்க. அந்த பால் ஃபீல்டிங் மிஸ்டேக் வேற நடக்கும். யாரு அக்ஷர் பட்டேல் ஃபீல்ட் வேற மிஸ் பண்ணுவாரு. 3 ரன் ஈஸியா கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். பிளஸ் த்ரோவும் வரும். த்ரோவும் பார்த்தீங்கன்னா, ஹர்ஷித் ராணா ஸ்டெம்பிள் லைன்ல புடிச்சு அடிக்க மாட்டாரு. அதையும் மிஸ் பண்ணுவாரு. அப்படி பார்த்தீங்கன்னா, ஈஸியா அந்த 3வது ரன் அட்டம் பண்ணியிருந்தாங்கனாவே பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா கம்ஃபர்டபுளா வின் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஸ்கோர ஈக்குவல் பண்ணாங்க. சூப்பர் ஓவர் வரைக்கும் போச்சு. ஓகே. சூப்பர் ஓவர்ல
ஸ்ரீலங்கா அணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல பேட்டிங் பிடிச்சாங்க. மொத பாலே பார்த்தீங்கன்னா, பெரேராவோட விக்கெட்ட இழந்தாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவரால ஒண்ணும் சனக்காவால பெரிய அளவுல வந்து இன்னிங்ஸ்ங்கிறது பில்ட் பண்ண முடியல. அந்த ஓவர்ல வெறும் 2 ரன் தான் அடிச்சாங்க. இப்ப சனக்காவோட விக்கெட் ஒரு குருஷியல் விக்கெட்டா இருந்தது. நம்மளோட சஞ்சு சாம்சன் ரன் அவுட் பண்ணுவாரு. ப்ளஸ் இருந்தாலும் அது வந்து அவரு வந்து ரிவ்யூ எடுப்பாரு. ரிவ்யூ எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து நாட் அவுட் குடுப்பாங்க. எதனால தான் எனக்கு ஒண்ணும் புரியல. அவங்க வந்து ஒன்லி கேட்ச் மட்டும் செக் பண்ணாங்க. இது கேட்ச் இல்ல அப்படின்னோனே நாட் அவுட் குடுத்துட்டாங்க. அவரு ஸ்டெம்ப் பீட் பண்ணாரு. பிளஸ் அதுக்கு ஏன் வந்து அவுட் குடுக்கலங்கிறது தான் இன்னமும் எனக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷனாவே இருக்கு. ஆனா அதுக்கு அடுத்த பாலே தனது விக்கெட்ட லூஸ் பண்ணாரு. 2 ரன் மட்டும் தான் அவங்களால அடிக்க முடிஞ்சது. சூரியகுமார் வந்தாரு. பிளஸ் வந்த பாலே வந்து பார்த்தீங்கன்னா, அழகா அடிச்சாரு. 3 ரன் ஈஸியா அடிச்சு மேட்ச முடிச்சுட்டு போயிட்டே இருந்துட்டாய்ங்க. ஜெயிக்க வேண்டிய மேட்ச வந்து பார்த்தீங்கன்னா, தோத்துருக்காங்கன்னே சொல்லணும். இன்னைக்கு ஸ்ரீலங்கா அணிய பொறுத்தவரைக்கும் எஸ்பெஷலி நிஷாங்காவோட இன்னைக்கு பேட்டிங் ஒரு மரணத்தனமாவே இருந்தது. இந்தியாவுக்கு எப்படி ஒரு நம்ம அபிஷேக் சர்மா ஆட்டி வெளுத்து கட்டுறோம். அதே மாரி நிஷாங்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இலங்கை அணிக்கு இப்போ பெரிய தூணா இருக்காரு. அவங்களோட ஓப்பனிங் பேர்ல வந்து அவங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. எல்லா ஃபார்மேட்லயும் போட்டு வெளுத்து கட்டிட்டு இருக்காரு நிஷாங்கா பொறுத்தவரைக்கும். நிஷாங்காவுக்கு ஒரு வாழ்த்த சொல்லியே ஆகணும். பிளஸ் இன்னைக்கு இலங்கை தோல்வி அடைந்தாலும் நிஷாங்காவோட போராட்டம் வீணா போயிருக்குன்னு சொல்லணும் ஃபிரெண்ட்ஸ். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த மேட்ச பத்தி உங்களோட கருத்து என்ன? அப்படிங்கிறது நீங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் அதுவும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.